வணக்கம். செம்பகம் மீடியாவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வாசிப்பவர் தார்மிகா ஸ்ரீபதி. இலங்கையில் அனைத்து தனியார் பேருந்துகளிலும் GPS சாதனம். டித்வா சூறாவளி இழப்பீடு செலுத்தும் பணியில் இருந்து கிராம சேவகர்கள் விலகல். நண்பர்களுடன் குளத்தில் நீராடச் சென்ற உயர்தர மாணவன் பலி. வவுனியாவில் துயரம். முனராகலையில் பாரிய கஞ்சா தோட்டங்கள் முற்றுகை. திடீரென உடல் சுயினம் ஏற்பட்ட இளங்குடும்பஸ்தர் உயிரிழப்பு. பிரதமர் ஹரினி சுவிட்சர்லாந்துக்கு விஜயம். அரச தலைவர்களுடனான விசேட சந்திப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இந்த ஆண்டு அனைத்து தனியார் பேருந்துகளிலும் GPS சாதனங்களை பொருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் GPS சாதனங்களை பொருத்தும் பணி மார்ச் மாதத்துக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பயணிகளிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். டித்வா புயலினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் பணியில் இருந்து இன்று முதல் விலகிக்கொள்ள கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. குறித்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் உள்ள குறைபாடுகள் காரணமாகவே இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அந்த சங்கத்தின் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடுப்பனவு வழங்கும் செயல்முறையை அரசாங்கம் இன்னும் முறையான வகையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா மயிலங்குளம் பகுதியில் நீராடச் சென்ற மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளதாக மாமடு போலீசார் என்று தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 4 மாணவர்கள் மயிலங்குளம் குளத்திற்கு நேற்று மாலை நீராடச் சென்றுள்ளனர். இதன்போது மாணவர்கள் குளத்தில் குளித்து கொண்டிருந்த போது ஒரு மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய சிவலிங்கன் அனுஷிகன் என்ற உயர்தர வகுப்பு மாணவராவர். திடீரென உடல் சுயினம் ஏற்பட்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். பாரதிபுரம் விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் மதுவுக்கு அடிமையான இவருக்கு கடந்த 7ஆம் திகதி உடல் சுயினம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தர்மபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அன்றைய தினமே கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதன் பின்னர் 9ஆம் திகதி யாழ் போதனா வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். மொனராகலை கம்பமுவத்தொள்ளார வனப்பகுதியில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சுமார் 11,570 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டு ஆதாரமாக மாதிரிகளை எடுத்த பின்னர் கஞ்சா செடிகளை தீ வைத்து எரிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் கம்பமுவ பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை மொனராகலையில் எத்திமலை கெம்பிலித்த வனப்பகுதியில் ஈரியபுல பகுதியில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட கஞ்சா செடிகள் நேற்று கைப்பற்றப்பட்டன. சுவிட்சர்லாந்தின் டேவோஸ் குளோஸ்ட்ரஸ் நகரில் நடைபெறவுள்ள 56வது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரினி அமரசூரிய நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். சுவிட்சர்லாந்தின் டேவோஸ் குளோஸ்ட்ரஸ் நகரில் இன்று முதல் 23ஆம் திகதி வரை உலக பொருளாதார மன்றத்தின் 56வது வருடாந்த மாநாடு இடம்பெற்று வருகிறது. குறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இத்துடன் செம்பகம் மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை மாலை எதிர்பாருங்கள்.